செய்தியாக பார்த்து வருகிறோம். நியோமேக்ஸ் நிதி மோசடி வழக்கு தொடர்பாக 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நியோமேக்ஸ் தொடர்பான ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 600 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியிருப்பதாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த நியோமேக்ஸ் விவகாரம் தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தியிருந்தது. இந்த விசாரணையில் பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றியிருந்தது. குறிப்பாக நியோமேக்ஸ் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவில் தொடர்ச்சியாக புகார்களும் குவிந்து வந்தன. இந்த புகாரின் அடிப்படையில் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் அப்பொழுதே வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த விசாரணையில் இவர்கள் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேல் இவர்கள் ஊழல் செய்திருப்பது தெரிய வந்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக 117 கோடி ரூபாய் கடந்த 2023ஆம் ஆண்டே அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தை தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தொடர் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இதுவரை 600 கோடி ரூபாய் வரை சொத்துக்களை முடக்கி இருப்பதாக தற்பொழுது அமலாக்கத்துறை செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது.